அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 150 அதிகாரம். 150 சங்கீதங்கள் கொண்ட இந்த சங்கீத புத்தகத்திலே முதல் அதிகாரமானது மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தொடக்கமாக 6 வசனங்களை கொண்டு 2 வித மனிதர்கள், 2 விதமான வழிகள், 2 முடிவுகள் என்று தொடங்கி பாக்கியவான் என்று சொல்லி வரவேற்பு கொடுக்கிற அந்த சங்கீதமானது 150 சங்கீதத்திலும் 6 வசனங்களை கொண்டு அது துதிகளின் உச்சிகளுக்கு நம்மை அழைத்து சென்று முடிவுரை வழங்குவதாக இந்த சங்கீத பகுதிகள் அமைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. முதல் சங்கீதத்திலே துன்மார்க்கர்கள், நீதிமான் என்கிற இருவித மனிதர்களாக அவர்கள் வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்தில் உட்காராமல், அவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் வழிகள் ஆண்டவரால் பாதுகாக்கப்படும், அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி மனிதனுக்கு அழைப்பு கொடுக்கிற அந்த சங்கீதம், அவர்களை பாக்கியவான் என்று அழைக்கிற சங்கீதம். துன்மார்க்கன் அவன் தேர்ந்தெடுக்கிற வழிகளின் நிமித்தமாய் அவைகள் அழிந்து போகும் என்று சொல்லி கொடுத்து 2 விதமான வழிகளையும் 2 மனிதர்களுடைய முடிவுகளையும் காண்பிக்கிறதாக தொடங்குகிற சங்கீதம். ஆவிக்குரிய வாழ்விலே மனிதர்கள் சந்திக்கிற 2 பேரும் வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒருவன் நீதிமான், அவன் ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்தாலும், துன்மார்க்கன் துன்மார்க்கமான வழியை தேர்ந்தெடுத்தாலும் 2 வித வழிகளிலும் வருகிற பிரச்சனைகளிலே முடிவிலே துன்மார்க்கனுடைய அவனுடைய வாழ்க்கை அழியக்கூடியதாக, தண்டனை பெறக்கூடியதாக, ஆக்கினை பெறக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அந்த சங்கீதத்தினுடைய அநேக காரியங்களை காட்டி கொடுத்துவிட்டு நீதிமான்களுடைய வாழ்விலே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவனை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலான பிரச்சனைகளுக்கு அவன் கடந்து சென்றாலும் அவனுடைய வாழ்விலே ஆண்டவருடைய கரம் இருந்து அவனை தூக்கி நிறுத்துகிறது. அவன் மிகுந்த ஜலப்பிரவாகத்தில் அவன் மாட்டிக்கொண்டாலும் அவர் உயரத்திலிருந்து அவனை கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்து அவனை உன்னதங்களில் அவரோடு கூட அமர பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை காண்பித்து கடைசியாக இந்த சங்கீதம் துதிகளின் உச்சியிலே ஆண்டவரை துதிக்கிற உன்னத தேவனை அடையாளங்காட்டி நமக்கு முடிவுரை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 150 சங்கீதத்திலே 4 விதமான கேள்விகளை நாம் கேட்க முடியும். தேவனை எங்கே துதிக்க வேண்டும்? இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, அவரை பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். அவர்களுடைய நம்பிக்கை எப்படியாக இருந்தது என்று சொன்னால், சங்கீதம் 11 அதிகாரம் 4 வசனத்திலே தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது என்று சொல்லி தாவீது எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவரை சோதித்தருகிறது. இந்த வசனத்திலே அவர்கள் நம்புகிற நம்பிக்கை என்ன? பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற ஒரு இடமாக அவர்கள் அந்த ஆலயத்தை நம்பினதை பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, உடன்படிக்கை பெட்டியிலே தேவன் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் என்பதை அவர்கள் ஆழமாக நம்பினபடியினாலே இந்த வசனத்தில் அவர்கள் பரிசுத்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி 150 சங்கீதத்தினுடைய ஆசிரியர் எழுதுகிறார். ஆனால் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சமாரிய ஸ்திரியோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது அவள் கேட்கிறார், எங்களுடைய பிதாக்கள் மலைகளிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி கேட்டபொழுது ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி அவளுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு வீட்டுக்குள்ளாக உள் பிரவேசித்து
நாம் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் துதிக்கும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது, அவர் நமக்கு வெளியரங்கமாக பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறபடியினாலே அவரை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த சங்கீதத்திலே நாம் கேட்க முடிகிற கேள்வி, தேவனை ஏன் துதிக்க வேண்டும்? அவருடைய வல்லமையுள்ள அந்த செயல்களுக்காக, கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 3 அதிகாரம் 2 வசனம், 3 அதிகாரம் 24 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லி, இங்கே ஆண்டவர் கானான் தேசத்தை தரப்போகும்படியாக மோசே என்கிற இரட்சகனை எழுப்பி அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்களை விடுதலை செய்து, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அடிமைத்தன வாழ்வை மாற்றி அந்த வனாந்தரத்திலே அத்தனை அற்புத அடையாளங்களை செய்து 40 வருடங்கள் அவர்களை வழிநடத்தி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரே, அதை அவர்களுடைய வாழ்விலை எப்போதெல்லாம் நினைக்கிறார்களோ அந்த மகத்துவமான செயல்களுக்காக, கிரியைகளுக்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் இங்கே சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு என்னும் ஒரு இரட்சகரை பிதா நமக்காக அனுப்பி நம்முடைய பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து போராட்டங்களிலே நமக்கு வெற்றி தந்து அந்த பரம காணானாகிய பரலோகம் சேர்க்கிற வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு மோசே வழிநடத்தினதை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதங்களை தந்து இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறபடியினாலே அவருடைய கிரியைகளுக்காக அவரை துதிக்கும்படியாக வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது கேள்வி, தேவனை எப்படி துதிக்க வேண்டும்? அவர்கள் நாட்களில் எக்கால துணியோட, வீணையோட, சுரமண்டலத்தோட, தம்புருவோட, நடனத்தோட, யாழோடும், தீங்குழலோடும், ஓசையுள்ள கைத்தாளங்கள், பேராசையுள்ள கைத்தாளங்கள் இவைகளெல்லாம் பயன்படுத்தி அவரை துதித்தார்கள். நாம் இன்றைக்கு அதோடு கூட சேர்ந்து 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனத்திலே பவுல் சொல்லுகிறது போல, ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் வேதம் அழைக்கிறதை நாம் காண முடியும். கடைசியான கேள்வி, தேவனை யார் துதிக்க வேண்டும்? அவர் சொல்லி முடித்து விடுகிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலுயா என்று சொல்லி. சங்கீதம் 103:22 கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சங்கீதத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். வெளிப்படுத்த விசேஷம் 5:13 அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று சொல். இந்த பூமியிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான கட்டளை, பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும்படியாக, சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக, அல்லேலுயா என்று முடிகிறதே, கர்த்தரை துதிப்பதாக. இங்கேயும் ஆண்டவரை துதிக்கிற ஒரே ஒரு பணி மாத்திரம், பரலோக ராஜ்யத்திற்கு சென்றாலும் ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்கிறதை வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து நீதிமான்களின் வழியை தெரிந்து கொண்டு எவ்விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்று அவைகளிலிருந்து நாம் மேற்கொண்டு கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய துதி நிமித்தமாக நாம் உயர்த்தப்பட்டு நியாயாதிபதிகளாக, உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக உயர்த்தப்படுகிற நாம் செய்ய வேண்டிய பணியாக ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி முடிவடைகிறதே. இந்த சங்கீதத்தினுடைய ஆலோசனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழுவோம்.
கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி.